அண்மை செய்தி பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் அங்கன்வாடி ஊழியர்கள் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி வருபவர்கள் தான் இன்று 12வது நாளாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர்களது ஒற்றை கோரிக்கை புதிய கோரிக்கை அல்ல. திமுக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் 12வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி வருபவர்கள் அனைவருமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்படுவார்கள் என்ற தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மிக மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன்களை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தாலும் கூட 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அப்போதைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்த அங்கன்வாடி ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தேர்தல் நேரத்தில் அளித்த அந்த 311வது வாக்குறுதி என்பது திமுக ஆட்சிக்கு வந்தால் நாம் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு விடுவோம், காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட்டு தங்களது வாழ்வாதாரமும் உயரப்படும் என்ற ஒரு பேர் ஆசையில் இருந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திமுக அரசு அந்த காலமுறை ஊதியத்துக்கு அங்கன்வாடி ஊழியர்களை மாற்றாதது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி வருபவர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் ஊதியம் என்பது 19,500 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போன்று சமையலர் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் ஊதியம் பெற்று வரும் 17,700 ரூபாய் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று சென்னை தரமணியில் ஒருங்கிணைந்த கல்வி இயக்குனர் குழந்தைகள் வளர்ச்சி கல்வி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று 12வது நாளாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு கருணை உள்ளத்தோடு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கையாக இருந்தாலும் கூட 12 நாள் போராட்டத்தை திமுக முதலமைச்சரும் ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த அங்கன்வாடி ஊழியர்களையும் மிகுந்த மனவேதனையில் ஆழ்த்தி இருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்களாக பணியாற்றி வரும் அவர்கள் நாள்தோறும் குழந்தைகளை மட்டும் பார்த்து கொண்டு பணியை செய்து விடுவதல்ல, அதுவும் தமிழக அரசு அவ்வப்போது கொண்டு வரக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் தான் பணியாற்றி வருகின்றனர். 1 மணி அளவில் அவர்களுக்கு பணி முடிந்தாலும் கூட மேலும் 4 மணி வரையில் இருந்து தமிழக அரசு கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணி ஆற்றுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து இருந்தாலும் கூட அவர்களுக்கு அளிக்கப்படும் குறைந்தபட்ச ஊதியம் என்பது போதுமானதாக இல்லை. தங்களது வாழ்வாதாரம் மிகவும் உயரவில்லை என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்களின் கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் அளித்த 311வது தேர்தல் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். 17ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தங்களுக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்ற ஒரு மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் தாங்கள் காத்திருப்பதாகவும், அப்படி அறிவிப்பு வெளிவரவில்லை என்றால் தங்களது போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் எச்சரித்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, அங்கன்வாடி ஊழியர்களை